அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் லெக்சர் நோட்ஸ் சேனல் சார்பாக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ இது வந்து RITES. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் ஒரு பப்ளிக் செக்டார்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் மேக் ட்ரிபிள் இ. ஸோ 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மேக் ட்ரிபிள் இ படிக்கிறவங்களுக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் ஃப்ரெஷர். ஸோ போத் பீப்புள்ஸ்க்கு வந்து வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன், எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இதில் என்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ RITES த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீப்புள். ஸோ இதோடைய அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு இவங்களை பொறுத்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஒர்க்ஸ் தான். ஸோ ஃபுல்லி ரயில்வே ஒர்க்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த நம்ம இந்தியன் ரயில்வேயோடைய ஒரு பார்ட், ஓகேவா. ஸோ இதில் நாம் வந்து என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெரியர் அப்படின்ற செக்ஷனில் வேக்கன்சிஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணால் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் தான் பார்க்குறோம். ஸோ வேக்கன்சியோடைய நேம் டைட்டில் பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிஸ் த்ரூ கேட். ஸோ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கேட் மூலியமாக தான் வர முடியும், வித் த ஸ்கோர் ஆஃப் 2020 அண்ட் 2021. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில் மெக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உள்ளே வர மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமாக நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 2வது நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். ஸோ 3 பேருக்கான வேக்கன்சி தான். ஸோ மொத்தமாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட அளவுக்கு எவ்வளோ வந்து போஸ்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ். அண்ட் தென் கட் ஆஃப் வந்து எந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2021. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து 32 இயர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மினிமம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து பிஇ சிவிலில் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஒன்லி இன் த ரிலவெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்விஷன். ஸோ இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சேம் வே மெக்கானிக்கலுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ், ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ் இதில். அண்ட் தென் எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக சைட் சூப்பர்விஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ரிசர்வேஷன், ஜென்ரல், EWS கேட்டகரி, SC/ST. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து வேணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வில் பி கேல்குலேட்டட் அஸ் ஆன் 1/7/2021. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்கள் 2 இயர்ஸ் வந்து வச்சுருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நோட் ஃபார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் AICT அண்டரில் வரக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கணும். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றதுக்கு இந்த 4 பாயிண்ட் ரொம்ப மெயின். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன தான் வச்சுருந்தாலும் இட் வில் பி ஆடட் ஒன்லி 5% டு யுவர் மார்க், ஓகேவா. அண்ட் தென் ரிட்டன் டெஸ்ட்டில் தான் 60% இருக்குது, இன்டர்வியூவில் 30%. அண்ட் தென் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபிஷியன்சி 25%. அண்ட் தென் பர்சனாலிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் காம்பிடன்சி இதில் ஒரு 10%. ஸோ டோட்டலாக 100% வருது. ஸோ இப்படி தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் இதுக்கு எழுதி பாஸ் பண்ணணும், ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் ஜென்ரலாக. பட் 45% வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ்க்கு. அண்ட் ரிமைனிங் வந்து 50% ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் தென் மினிமம் 60% மார்க் வந்து எடுக்கணும். அண்ட் 50% பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ பர்பஸில். ஸோ இன்டர்வியூவில் அதிகமாக எடுக்கணும். 35% மார்க்னால் இதில் நீங்கள் 35 மார்க்குக்கு நீங்கள் வந்து 60% கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருமோ அதை தாண்டி நீங்கள் எடுக்கணும். ஸோ 60க்கு 30 தாண்டி நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் அண்ட் கன்செஷன்ஸ். ஸோ ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்புறம் அவங்களுக்கான கன்செஷன் இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். அண்ட் தென் நேச்சர் அண்ட் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பீரியட் ஆஃப் 1 இயர் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்தியாவில் எந்த பிளேஸில் வேணாலும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இதெல்லாமே அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. அண்ட் தென் ரிம்யூனரேஷன், ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 12 lakh நீங்கள் வந்து சிடிசி இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஃபீஸ், ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. ஸோ 600 அப்படின்றது வந்து ஜென்ரல் அண்ட் ஓபிசி அண்ட் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்னா இந்த மெயில் ஐடி அண்ட் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நோட், ஸோ இது வந்து கேண்டிடேட் வந்து ஃபீயை வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி ஆன்லைன் அந்த இதில் தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக சப்மிட் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து அது வந்து ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுற விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுன்றது இதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணால் ஃபர்தராக அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதில் தான் ஃபுல் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் லாகின் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளிகண்ட் லாகின் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து படிச்சுக்குங்க. ஸோ அதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டு. ஸோ ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது வந்து 6 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்கும். அண்ட் தென் இன்டர்வியூ வந்து வென்யூ அது வந்து சொல்லுவாங்க அந்த டைமில். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான 6 லொக்கேஷன் அப்படின்றது இது தான். ஸோ சென்னையும் இருக்குது, பட் நீங்கள் 2 இது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. அண்ட் தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ், ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்றது எப்போ வேணாலும் வேரி ஆகுன்ற இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களுடைய கன்சிடரேஷன் தான். கமிட்டி என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அண்டு எந்த ஒரு ஃபேர் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாமினேஷன் எழுத வரதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோங்க. ஸோ கரெக்டான கம்யூனிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கரெக்டான மெயில் ஐடி வந்து கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட், இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்ன்றது 30 அண்ட் எண்டிங் டேட்ன்றது நெக்ஸ்ட் மந்த் 25. ஸோ டேட் ஆஃப் செலெக்ஷன் இதெல்லாமே உங்களுக்கு லேட்டராக தான் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸுக்கான போஸ்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்டு வந்து ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இது வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி. ஸோ அவங்களுக்கு ஸோ கேட் வந்து பாஸ் ஆகிருக்கணும் இந்த 2 வருஷத்தில் 2020 அண்ட் 2021 ஸ்கோரில் எடுத்துருக்கணும். அண்ட் அவங்களுக்கான டோட்டல் போஸ்ட்டு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், ஸோ கட் ஆஃப் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான் வரும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன், ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ன்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதனால் இதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வராது. ஸோ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அந்த ஃபைனல் செமஸ்டரில் இருக்கவங்களும் எலிஜிபிள் தான். பட் 60% மார்க் வந்து அவங்க எடுத்துருக்கணும். அண்ட் தென் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த அதே விஷயம் தான் வரும். ஸோ ரிலாக்ஸேஷன், கன்செஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கேட் வந்து நீங்கள் எந்த கோடில் வந்து பாஸ் ஆகிருக்கணும். இப்போ சிவில்னா சிஇ, மெக்கானிக்கல்னா எம்இ, ட்ரிபிள்இனா டபிள்இ. ஸோ இதில் தான் பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அதில் எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ குவாலிஃபைடு கேண்டிடேட் ஷால் பி ஷார்ட் லிஸ்டட் கேட்டகரி வைஸ் ஃபார் இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் தென் நார்மலைஸ்டு மார்க்கு. ஸோ நார்மலைஸ்டு மார்க்கு அதை தான் வந்து அவுட் ஆஃப் 100 கரஸ்பாண்ட் பண்ணி தான் இவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ கேட் 2020 இல்லை 2021 எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது. அண்ட் ஷார்ட் லிஸ்டடு வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ப்ரீவியஸாக எப்படி வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் அப் பார்த்தோம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் 5%, அந்த மாதிரி கேட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் 75% அண்ட் இன்டர்வியூவில் வந்து 25% சொல்கிறாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு அண்ட் தென் அவங்களுடைய நேச்சர் அண்ட் பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட், ஸோ இந்த விஷயங்கள். ஸோ ட்ரைனிங் வந்து 2 months அண்டு நீங்கள் அதை முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய பே ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்கும். ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது 1 yearக்கு தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த அதே விஷயங்கள் தான். அண்ட் தென் ரெமுனரேஷன், ஸோ 40,000 1,40,000 வரை உங்களுக்கு பெர் மந்த் சேலரி இருக்கும். ஸோ லீவு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆல்சோ பெனிஃபிட்ஸ், ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் பாண்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 lakhக்கு. ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் சேம் ஃபீஸ் வந்து சேம் தான். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான் எங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அப்ளை ப்ராசஸும் சேம் தான். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரியான நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் லாகின் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கான வென்யூ அண்ட் டைம் அப்படின்றது வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பண்ணுறதில் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வேலிட் இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போவுமே பார்க்குறது தான். ஸோ இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டும் பார்த்தீங்கன்னா 30/7/21 தான். அண்ட் எண்டிங் டேட் 25/8/21. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குது. ஸோ டேட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்றது வந்து லேட்டர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ரைட்ஸ் RITES. ஸோ அதில் பார்க்கக்கூடிய வேக்கன்சி. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வந்து கேட் ஸ்கோர் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கும். ஸோ நீங்கள் புது நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நன்றி, வணக்கம்.